ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து சந்தோஷமான நியூஸா துக்கமான நியூஸா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நியூஸு. ஏன்னா ஒரு 85 வயது சகோதரி, அவங்க கர்நாடகாவை சார்ந்தவர்கள். அவங்க பேர் வந்து கரீபசம்மா. இவங்க வந்து கடந்த 24 வருடங்களாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 வயசில் இருந்து ஒரு பெரிய போராட்டம் சட்ட ரீதியாக மேற்கொண்டுட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா, எனக்கு சாகிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு டிஸ்க்கு நகர்ந்துட்டதுனால, ஸோ அநேகமாக அந்த முதுகுத்தண்டு டிஸ்க்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக வலிக்கும். ஸோ அதனால் அந்த வலி தாங்க முடியாமல் இந்த மாதிரி இல்லையா டாக்டர் மூலமாக இறக்கிறது, ஊசி போட்டு இறக்கிறது. ஸோ அந்த உரிமை வேணும் அப்படின்னும்போது அவங்க குடும்பத்திலேருந்தே பயங்கர எதிர்ப்பு வந்தது. இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நீ பண்ணுற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி ஒரு ஆசிரமத்தில் தங்கிட்டு இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, எனக்கு இந்த உரிமை வேணும் அப்படின்ட்டு. ஸோ 24 வருடம் கழித்து அவங்களுக்கு சாதகமாக கோர்ட் வந்து லா பாஸ் பண்ணிடுச்சு கர்நாடகாவில். ஒருவேளை இந்தியா ஃபுல்லாகவே அந்த சட்டம் அப்ளிகபிளான்னு தெரியல. ஸோ அது அந்த சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு கண்ணியத்தோடு இறக்கிறது தான் நினைத்த அந்த நேரத்தில். அது ஆக்சுவலாக நார்வே, நெதர்லாண்ட் போன்ற சில நாடுகளில் வந்து சட்ட ரீதியாக கருணை கொலை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய வயதானவர்கள் வந்து என்னை எப்போ அழைச்சிட்டு போவ முருகா அப்படின்றவங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஏதாவது ஊசி போட்டு சாகடிச்சிடுங்க டாக்டர் அப்படின்ட்டு கதற மாதிரி வலி, பயங்கர வலி. அந்த மாதிரி ஒரு சகோதரர், அவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கிறாங்க, பையனுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்கிறார், ஏதாவது ஊசி இருந்தால் போட்டு சாகடிச்சிடுங்க டாக்டர், என்னால் முடியல டாக்டர் அப்படின்ட்டு. இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு கடமை உணர்வு, ஜென்ரலாக அந்த கடமை உணர்வு இருக்கும் இல்லையா, அதையும் மீறி போகணும்னு தோணுதுன்னா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி விஷயத்திற்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காரணங்களுக்காக போகணும்னு நினைப்பாங்க. வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைன்ட்டு தற்கொலை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து ரிட்டையர்டான அரசு பள்ளி ஆசிரியை. ஸோ எதனால் அவங்க இறக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்க, ஒருவேளை அங்கெல்லாம் பென்ஷன் கிடையாதோ என்னவோ தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பென்ஷன் நிறுத்த போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, நிறுத்திட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ அப்போ வீடெல்லாம் விற்று தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்களாம். அதை வீடை விற்றதுக்கும் வந்து அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தங்க தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டினாங்கன்ட்டு மற்றவங்களை அரெஸ்ட் வேறு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது எங்களுக்கு அவமானமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனால் வீட்டை விட்டு ஆசிரமம் போய் இவங்களுக்காக மட்டும் இல்லை, அந்த 70-80 வயசில் குடும்பத்துக்கு சுமையாக பார்த்துக்கிறதுக்கு பண ரீதியாக உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ சட்டமும் நிறைவேறி இருக்குது. இது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வயதை தொடுவதே கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் திரும்புகிற பக்கமெல்லாம் மரணம் வேறு வந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும். ஆனால் அப்படி மரணத்தை தப்பித்தால் அது எந்த அளவுக்கு வலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சகோதரியுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. பெரும்பாலும் வயதானவர்கள், ரொம்ப வயதானவர்களுக்கு வந்து பணமும் இல்லை அப்படின்னும் பொழுது தன் மரணத்தை பற்றிய எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது.
எப்போ நம்ம உயிர் பிரியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சமீபமாக ஏதோ ஒரு நாட்டில் வந்து அதுக்கு ஒரு கருவி வேறு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வெளிநாடுகள்லாம் வந்து இங்கே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். குளிக்கிறது படுத்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி ஒரு இது கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனோடனே அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷத்தில் எந்த வலியும் இல்லாமல் அவங்க இறந்துடுவாங்களாம். ஸோ அது என்ன டெக்னாலஜின்னு தெரியல. ஸோ சட்டப்படி இதுக்கு அனுமதி இருக்கிற ஊர்களில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சட்டப்படி அனுமதி கொடுக்குற ஊர்களில் வந்து எப்போ வேணாலும் இறக்கலாமோ என்னவோ தெரியல. அந்த ஒரு ஏன்னா இது வந்து ஒரு விதத்தில் தற்கொலை தான். பட் அவங்களுடைய வழி அவங்களுக்கு தான் தெரியும், அதுவும் இருக்குது. பட் அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், அதாவது கோபமே வந்து மனதின் அழுகை அப்படின்னு கடவுள் சொல்வார். அதை ஒரு சிலர் கோபமாக வெளிப்படுத்துவாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி தற்கொலை அல்லது கொலை இந்த மாதிரிலாம் வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து பின்னாடி ஏதாவது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க இப்போ குடும்பத்தில் ஒரு டார்ச்சர் தாங்காமல் தான் அவங்க போகிறாங்கன்னா, அது கூட இப்போ அதே வீட்டில் இருந்து அவங்க தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டுதல்னு வந்துடும். இவங்களே போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்னை கொன்னுடுங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னாங்கன்னா அது அப்படி மற்றவர்கள் மேலே பழி வராது. ஸோ அது வந்து இதில் நன்மை இருக்குது. பட் அதை மற்றவர்கள் தவறாகவும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருடைய கண்டிஷன்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம எதுவுமே வாயை திறந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சில வீடியோக்களில் நாம் கூட சொல்லியிருப்போம், ஒரு சகோதரி வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு வியாதி வருது. அதன் மூலமாக உடம்புல ஒரு பாகமாக அந்த குறிப்பாக அந்த மூட்டு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, டீக்ரேட் ஆகுது. டீக்ரேட் ஆகி ரொம்ப சின்ன வயசுலேயே சுகர் வருது, ஒரு மாதிரி அடிக்கடி நெஞ்சு அடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து திடீர்னு உடம்பு பயங்கரமாக ஊதி அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே சுருங்கி போய் சுகர் ஏறி கால் எடுத்து கல்யாணம் கூட ஆகலை அந்த சகோதரிக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறக்குறாங்க, சில வருடத்துலேயே அப்பாவும் இறக்குறாங்க. அடுத்தது அண்ணன் இருக்கிறாங்க, 2 அண்ணன் இருக்கிறாரு. ஒரு அண்ணனுக்கு வேலைக்கே போகிறதில்ல, என்ன தான் பண்ணுறது தெரில. அவங்களோட இன்னொரு அண்ணன் இருக்கிறார், அவர் கல்யாணம் ஆகி இருக்கிறாங்க. அப்பா இறந்தோடனே இங்கே வந்து இறான் அப்படின்ட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க, இவங்களும் போய் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு அந்த கண்டிஷன் எப்படி ஆகுதுன்னா, அவங்களால் பாத்ரூம் டாய்லெட் கூட அவங்களா போக முடியாது, அந்த மாதிரி ஒரு படுத்த நிலையில் இருக்கிறாங்க. இவங்களாம் பார்த்துக்கிறது தான் என் வேலையா, ஒன்று உன் தங்கச்சி வெளில போகணும், இல்லை நான் போகணுன்ட்டு மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனே நீ போயிடுமா தயவுசெய்து அப்படின்ட்டாங்க, போய் ஹோமில் சேர்த்துட்டாங்க. இப்போ அந்த சகோதரி கேட்குறது என்னென்னா, நான் செத்துடவா, இப்படி தான் கேட்டுட்ருக்குறாங்க எப்போவுமே. ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் வரும், அதுவே ரொம்ப டிலே ஆகுது. அவங்க அப்பா இறந்து அது வரக்கூடிய பென்ஷன் அது எவ்வளோ வருமோ அல்லது வராதோ என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பென்ஷன் வாங்கி கொடுக்கறது கூட இப்போ ஆள் கிடையாது. ஸோ எப்படி அந்த ஹோம் மூலமாக வாங்குகிறாங்களா அது எப்படின்னு தெரியல. பட் அவங்களுக்கு வந்து நல்லா வாழ்ந்து ஜாலியாக வாழ்க்கையை அனுபவித்து திடீர்னு சின்ன வயசுலே இல்லை ஒரு 30-35 வயசுக்குள்ளே இந்த நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறாங்க படுத்த படுக்கையாகவே. அந்த ஹோம்லேயும் வந்து அவங்கள கண்ணாப்பின்னு திட்டுறது, அங்கே பார்த்துக்கிறவங்க எரிச்சல். இப்போ டெலிவரிக்கு போகிற பெண்களையே வந்து நர்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நியூஸில் வந்தது. அது ஜஸ்ட்டு வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கே அந்த திட்டுனா இங்கேயே இருக்கிறாங்க, டாய்லெட்லாம் அள்ளி போடணுன்றது வந்து எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இல்லையா. அது வந்து தன் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணாலே அது நமக்கு வலியை தான் கொடுக்கும். இன்னொருத்தர் பண்ணுறாங்க, அதுவும் திட்டிட்டு வேண்டா வெறுப்பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பயங்கர வலியை கொடுக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல முடியும் யாராலையுமே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள், முன்ஜென்ம பாவங்கள், அதற்கான தண்டனையை நாம் அனுபவிச்சே ஆகணும்.
அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் தற்கொலை பண்ணாலும் சரி, அல்லது இந்த மாதிரி கருணை கொலை ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து இறந்தாலும் சரி, நம்மளுடைய பாவம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் உடம்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காம பேயா அலைஞ்சாலும் சரி, அதன் மூலம் எவ்வளோ துக்கத்தை அனுபவிப்போம்னு தெரியாது. அதற்கு பிறகு உடம்பு கிடைக்கும்போது எங்கே போய் பிறக்க போகிறோன்னு தெரியாது. இப்போ சப்போஸ் அந்த பாலஸ்தீன், உக்ரைன் இந்த மாதிரி இடங்களில் பிறந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது கொடூரமான வேதனை இல்லை. குழந்தைங்களுக்கு தீபாவளி பட்டாசு பெரியவங்களே கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஒரிஜினல் ஆயுதங்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், மன ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய பாவம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலன்னா அப்படி தொடர ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் நிறைய குழந்தைகள் அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதோடைய அர்த்தம் என்னென்னா, தாயின் கர்ப்பத்தில் போய் தான் தண்டனை அனுபவிக்கும். முன்ஜென்மங்களில் செய்த பாவத்திற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்போ திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஜெயில் தண்டனை மாதிரி 1 ஆயுள் 2 ஆயுள் தண்டனை 3 ஆயுள் தண்டனைன்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதோடைய பாவம் அதிகமாக இருக்கும்போது தான் அபார்ஷன் ஆகி அடுத்தது போகிறது. ஸோ அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு வேற அமெரிக்காவில் சட்டம் ட்ரம்ப் இயற்றுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே அது ஒரு தேர்தல் கோரிக்கையில் அது ஒன்று இருக்குது. ஏன்னா அது ஒரு கிறிஸ்தவ நாடாக, பக்கா கிறிஸ்தவ நாடாக இருக்கணும், கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. ஸோ அப்போ அபார்ஷன் பண்ணலைன்னா கூட தானாக இறக்குது இல்லை குழந்தை, தானாகவே அபார்ஷன் ஆகிடும். இது இல்லாமல் மூளை வளர்ச்சி சரியில்லை, அது சரியில்லைன்னு ஸ்கேன் பார்த்து அந்த அபார்ஷன் பண்ணுறது ஒன்று இருக்குது. அடுத்தது பிறந்த உடனே இறந்து பிறந்தா அது ஒன்று இருக்குது. ஸோ மீண்டும் மீண்டும் கர்ப்பத்துக்குள்ளே போகும். வெளியில் வந்தாலும் அது நரகம்தான், கர்ப்பத்துக்குள்ளே இருந்தாலும் நரகம்தான். கர்ப்பத்துக்குள்ளேயும் முன்ஜென்மங்களில் செய்த காட்சிகள் காட்டி காட்டி தண்டனை கிடைக்குமா, அது சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்குமா தண்டனை. இப்போ நமக்கு கனவுலே சில சமயம் பயங்கரமான கனவுலாம் வரும்போது இதயம் படப்படன்னு அடிக்கும். பட் அது என்ன, ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம், அரை மணி நேரம் அவ்வளோ நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம முழிச்சிடுவோம். ஆனால் அதுவே நம்மளால் தாங்க முடியாதுன்னும் போது கர்ப்பத்தில் 4ஆவது மாதத்தில் ஆத்மா பிரவேசிக்கும். 10 மாதம் வரைக்கும் உள்ளே இருக்குது. அப்போ 6 மாதம் நான்ஸ்டாப்பாக அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கிது இல்லையா. கனவுன்றதே நிஜத்தில் நடக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். நான்ஸ்டாப்பாக இந்த மாதிரி திகிலூட்டக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு காட்டப்பட்டு இருந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய இடம் அந்த கர்ப்பம். அதுக்கு நான் வெளியிலேயே திட்டு வாங்கியிருக்கலான்ற நினைக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் இங்கே வெளியில் கஷ்டப்பட்டாலும் தாயின் கர்ப்பத்துக்கு போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற தண்டனை வெளியில் இருந்தால் அதை கூட நான் தாங்கியிருப்பேனேன்னு தான் தோணும். ஸோ இதை நான் சப்போஸ் இது இந்தியா ஃபுல்லாக வருது அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள், விபரீதமான எண்ணங்கள் யாருக்கு வந்தாலும் இதையும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் இங்கே தானே பிறக்கணும். உலகம் நாளுக்கு நாள் மோசமாக தானே ஆகுது. இப்போவே அதாவது நம்ம அப்பா அம்மா சின்ன வயசில் இருந்த காலத்தில் அப்போ இருந்தவர்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க இல்லையா. அப்போ அப்பா அம்மாவை குழந்தைங்க பார்த்துக்குவாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, டைவர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சோடனே இப்போ எப்படி இருக்குது சமுதாயம்னு பாருங்கள். அப்பா அம்மா பார்த்துக்கிறது கிடையாது, கூட இருக்கிறவங்களே சொத்துக்காக கூட பிறந்தவன் கொலை பண்ணுவான். கள்ளத்தொடர்பு பயங்கரமாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இல்லையா. ஒரு சகோதரி கமெண்ட் போடுறாங்க, என் புருஷன் என் அம்மாவோட கள்ளத்தொடர்பில் இருந்துட்டு என்னை கொல்ல பார்க்குறான், அதுக்காக நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன்றாங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க அப்பா ஒரு பொண்டாட்டி இப்படி பண்ணிதுன்னு கவலைப்படுவாரா, என் பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு கவலைப்படுவாரா. இப்போவே இப்படி இருக்குதுன்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து இங்கே பிறந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நாளுக்கு நாள் கண்டிப்பாக உலகம் மோசமாக தான் ஆகும். ஆனால் மொத்தமாக இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நீங்கள் இந்த உடம்புல இருந்துக்கிட்டு தான் பண்ண முடியும், வெளியில் போய் பண்ண முடியாது.
ஏன்னா மறந்துட போகிறீங்க இல்லையா? தாயின் கர்ப்பத்துக்கு போயிட்டு இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது எல்லாம் மறந்துட போகுது. ஆனால் அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரி உலகத்தில் மாட்டிக்கிட்டேன், உலகமே மோசமாகிடும், அதுலேயும் ரொம்ப மோசமான இடங்களில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா, ஸோ அப்படி நீங்கள் இங்கே மாட்டவே கூடாது அப்படின்னா அதுக்காக தான் இந்த பிறவா நிலை, முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், இப்படின்லாம் சித்தர்கள் முயற்சி பண்ணுறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதன் மூலமாக அடைய முடியாது, அதற்கான வழி தெரியாது. ஏன்னா இறந்தால் எங்கே போவோன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த சகோதரி இறக்கிறதுக்கு உரிமை கேட்டாங்க, ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் எங்கே போவோன்னு அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியாதுல்ல. ஏன்னா அந்த தண்டனை இருக்குது. இப்போ அடுத்த தடவை பிறக்கும்போது ஊனமாக பிறந்துட்டா, குழந்தையாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எண்ணம் வராது. ஃபஸ்ட்டு ஊனமாகவே பிறந்தா கூட அது வளர தான் தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தானே ஆகணும் இல்லை? குழந்தைங்க கேலி பண்ணலாம், நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்குது. அப்போ இதிலேருந்து தப்பிக்கணும்னா கடவுள் சொல்கிறாரு, என்ன பாவம் செஞ்சதுனால நம்ம ஊனமாக பிறக்கிறது மட்டும் இல்லை, நல்லா பிறக்கிறவங்களுமே நல்லா இல்லை தானே, எல்லாருமே துக்கத்தில் தானே அனுபவிக்கிறாங்க. பாருங்கள், மரணத்துக்காக 24 வருடம் தவம் கடந்திருக்கிறாங்க கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ அப்போ என்ன மாதிரி வலி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். அப்போ அந்த மரணத்தை எப்படா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏங்குறாங்கன்னா, இது பைபிளில் யோபுன்ற அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். ஸோ அதில் அவன் அந்த மரணத்தை பற்றியே அது ஒரு 42 அதிகாரங்கள் இருக்கும். என்னை ஏன் கடவுள் சோதிக்கிறார், என்னை ஏன் அழைச்சிட்டு போக மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு கடைசியில் எல்லோரும் வருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகில் இன்பத்திலே மூழ்கி கிடக்கிறாங்க. காமம், கோபம், புலனின்பம், கரிமீன், இந்த மாதிரி விஷயங்கள். ஒன்று ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, அனுபவிச்சுட்டு விடணும் அப்படின்வாங்க. அனுபவிச்சுட்டு விட முடியாது, பட் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது விடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? காமம் ஒரு டைமுக்கு அப்புறம் காமம் இருக்காது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உடல் ரீதியாக வேணால் நீங்கள் காமத்தில் ஈடுபடாமல் இருக்கலாம், ஆனால் மனம் இருக்கிறதுனால தான் அடுத்த ஜென்மத்தில் குழந்தைய பிறக்கும்போதே சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த இனக்கவர்ச்சி அதெல்லாம் இருக்குது. அப்போ அதை நீங்கள் அழிக்காமலே விட்டுட்டீங்க. ஏன்னா அழிக்கிறது எப்படின்னு தெரியாது. இந்த காமம் எந்த உலகத்துக்கானது? இந்த உலகத்துக்கானது. இந்த உலகம்னா என்ன? கலியுகத்துக்கானது. இது 5000 வருட காலச்சக்கரம். நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கடைசின்னு ஒரு வருடத்தில் இருக்கிறோம். அந்த 100 வருடமே முடிய போகுது இன்னும். அதாவது 88 வருஷத்துக்கு மேலே முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்குள்ளே நாம் இன்னும் உலகம் ரொம்ப ரொம்ப மோசமாக ஆகும். இன்னும் சில வருடங்கள் உங்களுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு டைம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு முதல்ல உணருங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரையே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரே உங்களுக்கு சகலமுமாக இருக்கணும். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா விட்டுட்டு போகிறது கிடையாது. காட்டுக்கு போகிறதோ ஆசிரமத்துக்கு போகிறதோ கிடையாது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே புத்தியினால் அவர் தான் என்னுடையவர், என்னுடைய அப்பா, கணவன், குழந்தை, மனைவி, சகோதரன், சகோதரி, நண்பன், எல்லா உறவும் அவர் மட்டுமே, வேறு யாருமே எனக்கு கிடையாது. என்னுடையவர் அவர், அவருடையவர் நான். எனக்கு உலகமே அவர் தான். அதுதான் பிள்ளையார் எனக்கு அப்பா அம்மாவே உலகம்ட்டு சுற்றி வர்றதா காட்டுறாங்க. ஸோ அப்படி கடவுளையே உங்கள் புத்தி சுத்த அதுவும் எப்படி சுற்றணும்? ஆத்மானு உணர்ந்து சுற்றணும். இதோடைய நினைவு தான் அங்கே கோயிலை சுற்றுறது. அது ஸ்தூலமாக சுற்றுறாங்க, அதனால் ஒன்றும் ஆத்மா தூய்மையாகாது. இறைவனை நினைக்கிறது. செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் இது நரகமாயிடுச்சு. இது 5000 வருட காலச்சக்கரம். இப்போ மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அப்போ மறுபடியும் இந்த நரகத்தில் பிறக்காமல் இனி பிறந்தால் சொர்க்கத்தில் தான் பிறக்கணும். அங்கே எந்த விதமான துக்கமும் கர்ப்பத்துலேயும் இருக்காது. பாவம் செஞ்சால் தானே கர்ப்பத்தில் தண்டனை அனுபவிக்கும். அங்கே யாருமே எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவியே கர்ப்பமாவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பாங்க.
அதனால் அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. குழந்த மாதிரி ஆனந்தமாக இருப்பாங்க. பரிசுத்தமாக இருக்கிறதுனால கிடைக்கிற ஆனந்தம். நம்மளும் குழந்தையாக இருக்கும்போது இருந்த ஆனந்தம் பெருசானதுக்கப்புறம் கிடச்சிருச்சா? புலன் இன்பத்தில் கிடச்சிருத்தா? கிடைக்கல. ஒரு பைத்தியமாக தான் ஆக்கும் நம்மளை. அதுதான் கடவுள் சொல்வார், உடலை பார்த்து பார்த்து என்ன அடைஞ்சிங்க? எல்லாத்தையும் இழந்தீங்க, துன்பம் மட்டுமே அடைஞ்சிங்க. இப்போ சொர்க்கத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இனி உடலை பார்க்காதீர்கள், ஆத்மான்னு உணர்ந்து பிறர் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. அது போயிடுச்சுன்னா இது வெறும் ஜடம். இந்த உணர்வுலேயே இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த ஆரம்பிங்க. பிறகு வேலை செய்கிற இடம், ஸ்கூலுக்கு போகிற இடம், எங்கே போனாலுமே அந்த பூர்வ மத்தியிலேயே கவனம் இருக்கணும். எந்த அளவுக்கு கவனம் இருக்கணும், நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு வெளில வந்தாலும் அவங்களுடைய முகம் கொஞ்சம் கூட உங்களுக்கு பதியக்கூடாது. அந்த மாதிரி ஆத்மாவிலே கவனம் இருக்கணும். ஸோ அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குறார். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலை இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்கறதுனால பிரம்மா மூலமாக கடவுளுடைய நேரடி குழந்தையாகும். சிவ தந்தைக்கு பிரம்மா தாய்க்கும் பிறக்கிற குழந்தைகள், தத்தெடுக்கிற குழந்தைகள். ஸோ அப்போ பிரம்மாவின் குழந்தைகள்னால பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மா உலகத்தை படைத்தார்ன்றது இப்படி தான் நடக்குது. உடல் உணர்வில் இருக்கிற மனுநாளான இந்த உடல் உணர்வுலேருந்து நம்மை மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு எழுப்புறது தான் கடைசி நேரத்தில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன், ஆதாமையும் மண்ணிலிருந்து எழுப்புனதாக பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கும். இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சி இல்லையா, தெய்வங்களை எழுப்புவாங்க. உண்மையிலே நம்மளை எழுப்புறது கடவுள். என்ன எழுப்புறார்? சொர்க்கத்தில் தேவதையாக நீ தான் இருந்த, அந்த லக்ஷ்மி நாராயணன் போன்ற தேவதைகளாக அவர்களை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான்றார். அவங்க கடவுள் கிடையாது, ஆனால் இருந்ததிலே பரிசுத்தமானவர்கள். ஸோ பரிசுத்தத்துக்கு, தூய்மைக்கு எப்போவுமே மரியாதை உண்டு. ஸோ பூஜைக்கு தகுந்தவர்கள் தான். ஆனால் இப்போ அவர்கள் என்ன ஆனாங்க? காமம் கோபத்தில் விழுந்து கீழான நிலையை அடைஞ்சிட்டாங்க. அப்படி அழகாக இருந்த நாராயணன் இங்கே அசிங்கமாயிடுறார் மறுஜன்மம் எடுத்து. அதனால தான் ஷாம் சுந்தர்ன்றாங்க. ஷாம்னா அழுக்கு, சுந்தர்னா அழகு. அழகாக இருந்தவர் அசிங்கமாக ஆயிடுறார். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற பாம்பு தீண்டியதால். அதைத்தான் சாத்தான் மாயா இப்படிலாம் சொல்கிறோம். அது காரணம் உடம்புன்னு நினச்சதுனால. சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்த நம்ம நரகத்தில் வரும்பொழுது 2500 வருஷம் கழித்து இதே பூமி நரகமாகுது. ஏன்னா உடல் உணர்வுக்கு பாவம் செய்கிறோம். ஸோ அந்த பாவத்திலேருந்து விடுபடணும்னா ஆத்மானு சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேளுங்க. அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. நான் ஆத்மா, உடம்பே எனக்கு கிடையாது, செத்துட்டதாகவே நினச்சிக்கோங்கன்றார். என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், புத்தினால் அங்கேயே இருங்கன்றார். அந்த பயிற்சி பக்காவாக பண்ண என்ன ஆகும்னா, இந்த உடலில் இந்த மாதிரி வலி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு அனுபவமே ஆகாது. ஏன்னா உடம்புலேருந்து புத்தினால் சுத்தமாக விலகுறீங்க. உடம்புன்னே உங்களை நினைக்கிறதே இல்லை, வெறும் ஆத்மானே நினைக்க பரந்தாமத்தில் இறைவனை நினைக்க ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்ப குழந்தையை விட பயங்கர ஆனந்தமாக இருக்கும். இப்போ என்ன பெரிய பிரச்சனை எல்லாருக்கும், நான் பாத்ரூம் கூட நானே போக முடியலையே, இன்னொருத்தரை சார்ந்து இருக்குதே அப்படிங்கிறதானே. குழந்தை கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை கவலைப்படலையே. அப்போ அந்த உடல் உணர்வு தான் நமக்கு அந்த துக்கத்தை கொடுக்குது. அந்த உடல் உணர்வை முற்றிலும் மறந்துட்டிங்க அப்படின்னா இறைவனை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அது. மற்றபடி நீங்கள் படுத்தபடி இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியுது. இறைவன் சொல்கிறார், நோய் மாதிரி, அதாவது இறைவனை நினைத்து பாவத்தை அழிக்கிறோம். இறைவன் நினைவிலே ஆழமாக இருக்கிறவங்க அந்த நினைவிலே ஃபுல் பாவத்தையும் அழிச்சிட முடியாது. ஏன்னா 2500 வருடம் பாவம் செஞ்சுருக்கிறோம். கடைசி ஒரு பிறவியில் கிடைக்குது. அதுவும் எந்த வயசில் கிடைக்குதோ அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போகிறோமோ, உலகமும் அழிகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ மீதியெல்லாம் உடல் மூலமாக, நோய் மூலமாகத்தான் அது தீர்க்கப்படும். அந்த நோய் மூலமாக பாவம் அழியிறதை பற்றி பைபிளில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். தாவீதுக்கு ஒரு தப்பு பண்ணிடுறான். அது கடவுள் 3 ஆப்ஷன் கொடுக்குறார் தண்டனை. 3 வருடம் கொடிய பஞ்சம் உன் நாட்டில், நீ செய்த பாவத்துக்கு தண்டனை. அது பயங்கரமான பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி. அடுத்தது அப்படி இல்லைன்னா
3 மாதத்துக்கு உன்னை வந்து எதிரிகள் துரத்துவாங்க கொலை பண்ணுறதுக்கு. நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டியதாக இருக்கும். 3 மாதத்துக்கு தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக துரத்துவாங்க. இல்லைன்னா 3 நாள் கொள்ளை நோய் உன்னுடைய நாட்டில் வரும். 3 நாள். அப்போ 3 நாள் நோய், அதாவது 3 நாட்களின் நோய் 3 மாதம் மறைஞ்சி வாழற அந்த மரண பயத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஈக்குவல். 3 வருடம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொள்ளை நோயில் கொரோனாவே 3 வருஷம்தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுக்கு சமம். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா அந்த மனது ஒரு பக்கம் பிரச்சனை, சுமையாக இருக்கிறோமே அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு போடுறதுக்கு வந்து நிறைய ஹோம் இருக்குது, ஆசிரமம் இருக்குது. இப்போ இந்த சகோதரி ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க, நிறையா இருக்குது. ஸோ சாப்பாடே ஒரு பிரச்சனையாக சொல்ல முடியாது. அடுத்தது மற்றவர்கள் என்னை கவனிக்கலையே, இந்த மாதிரி விஷயம் இருக்கும். அது மனதினால் வந்த நோய். ஒரு பாட்டில் கூட கண்ணதாசன் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை, இப்போ அனைத்தையும் நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன்ற உணர்வில் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்க இருக்க நிறைய பாவங்கள் அழியிறதுனால அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டின்னு கடவுள் சொல்கிறார். கோடீஸ்வரனுக்கெலாம் சாப்பாடு கிடைக்காத நிலை வரும் கடைசியில் உலக அழிவின் போது. அந்த நேரத்திலும் உங்களுக்கு தேவையான உணவு உங்களுக்கு வந்துடும்ன்றார். ஸோ அது எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். இதுக்கு மேலே என்ன வேணும், கேரண்டி கொடுக்குறார். ஸோ இப்போதைக்கு நம்ம பாவத்தை அழிக்கணும், தெய்வீக குணத்தை நிரப்பிக்கணும். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் அன்பு, அமைதி, ஆனந்தத்தில் நிரம்பி இருந்தார்களோ அந்த தெய்வீக குணத்தை இப்போ நிரப்பிக்கணும். அதுக்கு இறைவன் நினைவிலே இருக்கணும். இறைவனுடைய ஞானத்தையே சதா மனதுக்குள்ளே அசைப்போடணும். அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா தமிழே வந்துடும். ஸோ மற்ற மொழிக்கு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். பிரம்மகுமாரிஸ்ட் முரளி தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா எதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இல்லை, இப்போ உலகம் மோசமாக தான் இருக்குது, ஆனால் இதை விட பல லட்சம் மடங்கு, கோடி மடங்கு மோசமாக ஆக போகுது. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, இந்த மாதிரி நிம்மதியாக பயிற்சி பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்காது. மரண பயத்தில் இருப்பீங்க. போலீஸ் இருக்காது, கோர்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காதுன்னா உலகம் எவ்வளோ மோசமாகும் யோசிச்சு பாருங்கள். மற்ற இடத்துலாம் அணுகுண்டு அழிஞ்சு எல்லா ஆத்மாவும் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூந்துக்கும். பைபிளில் கூட அது போட்டிருக்கும். இயேசு காலத்தில் நடக்கலை, இறுதியில் நடக்கிற விஷயந்தான் அப்போ நடந்ததாக போட்டிருக்கிறாங்க. ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே இப்போ நடக்கிற விஷயங்கள் தான், ஏற்கனவே நடந்த விஷயம் கிடையாது. ஏற்கனவே நடந்த விஷயத்த நாம் எதுக்கு அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோடு பார்க்க போகிறோம்? பழைய படத்தை பார்த்துருவீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த தியாகராஜ பாகவதர் அல்லது அவருக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இப்போ பார்க்குற பொறுமை இருக்குதா? ஆனால் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் அந்த கதைகள்லாம் கேட்குறோமே, யாருடைய கதையோ இல்லை, உங்கள் கதை, நம்ம கதை தான். ஸோ அனைத்தையும் இழப்பதற்கு நீங்கள் தயாராகிறது எப்படிங்கிறது தான் அது போதிக்குது. எல்லாத்தோடைய சாரமும் நீங்கள் பாருங்கள். தர்மர் அனைத்தையும் இழந்துக்கிட்டே வரார். மெயினாக பற்று இல்லாமல் இருக்கிறார். ராஜ்யம் போகட்டும், மனைவி அந்த பற்றும் இல்லாமல் இருக்கார். அதுதான் தர்மர் மனைவி சபையினர் முன்னாடி தூக்கில் எறியும் போதும் அவர் அமைதியாக இருக்கிறதும் இல்லாமல் சகோதரர்களை அமைதியும் படுத்துவார். ஸோ மனைவின்னு பற்று இருந்தால் அப்படி இருக்கிறது சாத்தியமா? ஸோ ராமரும் அதே மாதிரி தான். அது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது திரும்ப திரும்ப உங்களை உடல் உணர்வுலே இங்கேயே பிடிச்சி வச்சுக்கும். அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னா அந்த நோயுடைய கடுமை எப்படி இருந்திருக்கும், அந்த சகோதரி அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் உடலை விட்டு போகணுன்றது உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடாது. சொர்க்கத்துக்கு போகணுன்றது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அதுக்கான முயற்சி நீங்கள் இங்கே தான் பண்ண முடியும். சொர்க்கத்தில் பதவி இருக்குது. நாராயணன் பதவியிலேருந்து வேலைக்காரன் வெட்டியான் பதவி வரைக்கும் இருக்குது. 2500 வருடம் ஆரம்பத்தில் வரீங்களா, கடைசியில் வரீங்களா? ஆரம்பத்தில் வந்தால் 2500 வருடம் சுகத்தை அனுபவிக்கலாம். கடைசி ஒரு பிறவி தான் வரீங்கன்னா கொஞ்சம் தானே இருக்கும் சுகம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெறுங்கையோடு போகக்கூடாது. ஜென்ரலாகவே ஒரு குழந்தை பணக்கார குடும்பத்தில் பிறக்குன்னா முன் ஜென்மத்தில் புண்ணியம் சேர்த்து வச்சதுனால தான் பிறக்குது.
முன் ஜென்மத்தில் பாவம் சேர்த்து வச்சுருந்தா ஏழை குடும்பத்தில், அனாதை குடும்பத்தில் இந்த மாதிரி பிறக்கும். இப்போ எல்லார் தலையிலையும் பாவம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாவத்தை அழிச்சிட்டு இறைவன் நினைவுனால் ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இறைவன் விதவிதமாக முரளியில் சொல்லுவார். ஸோ அதையும் நம்ம அசைப்படணும். அதுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது வந்து காமம், உடல் உணர்வில் மிகப்பெரிய எதிரி. ஸோ அதை வெல்லணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காமம் கலியுகத்தில் தான் வருது, சொர்க்கத்தில் கிடையாது. சொர்க்கத்தில் கணவன மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாகறான். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அதே மாதிரி நாம் மீண்டும் ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் அந்த முயற்சி பண்ணுறதுக்கு, யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த பொன்னான நேரத்தை வீணாக்கிடாதீங்க. மற்றபடி விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். வயதானவர்களுக்கு இது உண்மையிலே நல்ல வாய்ப்பு. இன்னொன்று, நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கும்பொழுது வர ஆனந்தமே உங்களுடைய உடலை வந்து குணப்படுத்தும். அந்த மேஜிக்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சகோதரி 24 வருடம் போராடி இருக்கிறாங்கல்ல, அந்த 24 வருடம் இறைவனை நினச்சிருந்தா எவ்வளோ, எனக்கு தெரியல அவங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிருந்தா இந்த முடிவு கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு ஜென்மம் இங்கே எடுக்கக்கூடாதுங்கிறது தான் லட்சியமாக இருக்கணும். இந்த உடலை விடுறது லட்சியமாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த உடலில் இருந்து ஞானம் கிடச்சிருக்குன்னா இந்த உடல் பொக்கிஷம். ஆக்சுவலாக இந்த உடலுடைய நினைவு தான் அம்மன் சிலை எல்லாம். ஏன்னா இறைவனை கணவனாக நாம் தான் இப்போ நினைக்கிறோம். இந்த உடலில் செய்கிற முயற்சியின் மூலமாக தான் நாராயணனாகவே ஆகுறீங்க. அப்படின்னா இந்த உடல் எவ்வளோ முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த உடலை விடணுன்ற எண்ணம் தயவு செய்து வேண்டாம், சட்டமே அனுமதித்தாலும். ஏன்னா மேபி உலக நாடுகள் இப்போ ஒரு பற்றாக்குறை வருது அப்படின்னா 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களும் இறந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு அது ஒரு லாபமாக கூட இருக்கலாம். பென்ஷன் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் நிறைய செலவு மிச்சம் வருது. ஆனால் உங்களுக்கு லாபம் இல்லை சகோதரர்களே. பென்ஷன் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டினாலும் சரி. ஸோ இறைவன் நினைவில் இருங்க. சும்மா வாழறது லட்சியம் கிடையாது. இறைவன் நினைவில் இருந்து அடுத்த 2500 வருடத்திற்கு தேவையான வருமானத்தை சேர்க்குறீங்க, ஆத்மாவை தூய்மையாக்குறதன் மூலமாக, இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக. ஸோ இதில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா பயங்கரமான கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு பிரம்மகுமாரிகளே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வலி இருக்குதுன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம சேனலில் இன்னொரு சேனலில் ஒரு சகோதரி பேசுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குதான்றது அவங்களால கற்பனை பண்ண முடியாத அளவுக்குலாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க பேசுறதை கேட்டால் யாருக்குமே அப்படி தோணாது. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஞானத்திலும் அப்படி பூந்து விளையாடுவாங்க. ஸோ அதனால் ஞானத்தை எடுக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கடவுளே வர்றது இப்போ தான் நடக்குது. ஸோ அதனால் இறைவனை பிடிங்க, மரண பயத்தையும் உங்களால் வெல்ல முடியும். அதனால தான் மார்க்கண்டேயன் அந்த மரணத்தின் போது சிவலிங்கத்தையே கெட்டியமாக கட்டிப்பிடிச்சிட்டான் அப்படின்னு புராண கதை சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை புத்தியினால் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இது இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் மேலே போய் ஒளி உடலில் இறைவன் இருக்கிற இடம் பரந்தாமம், அது கடைசியில் தான் போக முடியும். ஆனால் புத்தினால் அங்கேயே போய் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்க போகிறீங்க. அடுத்தது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒளி உடல், ஒளி உலகம் இருக்கும், சூக்ஷ்ம லோகம்னுவாங்க. அங்கே சூக்ஷ்ம உடலில் இதே உடல் பார்க்கலாம், ஆனால் தொட முடியாது. இங்கே அலைஞ்சா பேய், அங்கே போனால் ஃபரிஸ்தா அல்லது ஏஞ்சல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருந்து உங்களால் சக்தி கொடுக்க முடியும் உலகத்துக்கு. புத்தியினால் இங்கே இருந்துக்கிட்டே, இந்த உடம்புல இருந்துக்கிட்டே அப்படி நீங்கள் சக்தி கொடுக்கலாம். உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்கிறாங்க. மரணம் வந்து கண்டிப்பாக தீர்வு கிடையாது. ஏன்னா அந்த சகோதரி எல்லோருக்கும் சேர்ந்து அது ஒரு கருணை, அது ஓகே. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாததுனால அது கருணைன்னு நினைக்கிறாங்க. உயிரோட இறக்கணும் நாம் நினச்ச மாதிரி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தைரியமே வந்து வாழறதுல தான் இருக்குது, இறந்துக்கிட்டே வாழறது. உண்மையிலே இறக்குறதுக்கு பதில் உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டு தான் நினச்சிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ எதை பற்றியும் கவலை இல்லை இல்லையா? வெறும் ஒலி இறைவன் எனக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சன்னியாசிகளே அந்த பிச்சையெல்லாம் கேட்குறாங்களே, அப்படி பிச்சை எடுக்காமல் கம்முன்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. தானாக அவங்கள தேடி வரும். அவங்க பாட்டுக்கு இறைவன் நினைவிலே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரிலாம் அற்புதங்கள் இப்போ கூட நடக்குது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால்
இந்த உடலை விட்டுறாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடவுளை விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மட்டும்தான் உங்களால் கடவுளை பிடிக்க முடியும்.